வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனிமலை முருகன் கோவிலுக்கு அருகிலேயே பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்து மறைந்த சித்தரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை பலருடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதுவோ தை மாத பௌர்ணமி என்று நடைபெற்ற சிறப்பான பூஜை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தால் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பழனி முருகன் திருக்கோயிலுக்கு அருகே பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமம்னா இந்த கணக்கன்பட்டி கிராமங்க. இங்கு வாழ்ந்த மிக சக்தி வாய்ந்த மகாந்தாங்க கணக்கன்பட்டி மூட்டை சாமின்னு சொல்லக்கூடிய சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தருங்க. சாய்பாபாவின் மறு அவதாரமாகவும் வாழும்போதே பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்காரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு குடும்பத்தை பேச முடியாத தன் குழந்தைக்கு பேச்சு வர பழனி முருகனை காண காரில் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது அந்த கார் கணக்கன்பட்டி வழியே வரும்போது அங்கு ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா பச்சை வேஷ்டி சட்டையோடு தலைப்பாகையோடு வழிமறுத்திருக்காங்க. இவங்களை பயத்தோடு இறங்கியிருக்காங்க. இவங்க சுத்தம் சைவம் சாமி. அவங்க இந்த பொம்பளை போய் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் பிரியாணி வாங்குவான்னு என்றாராம். இவர்களும் முழித்திட்டு அருகில் இருந்தவங்க சாமி சொல்வதை செய்திடுங்கன்னு சாமி சக்தி வாய்ந்தவரும் சொல்ல மூக்கை பிடித்து கொண்டு வாங்கி வந்திருக்காரு அந்த பெண்மணி. இந்த சாப்பாட்டை அந்த பையனுக்கு கொடுன்னு சொல்ல தடுமாறினார் அந்த பெண்மணி. பொட்டெல்லாம் பிரித்து பார்த்துருக்காங்க. அந்த பெண்மணி வாங்கி வந்த பிரியாணி சாம்பார சாதமாக மாறிடுச்சு. இதை கண்டு ஆச்சரியத்தோடு கை எடுத்து வணங்கிட்டு பழனியை நோக்கி சென்றிருக்காங்க. அப்போது அவங்களுடைய காருக்கு எதிரே வண்டி ஒன்று வந்திருக்கு. அதை கண்ட சிறுவனும் அம்மா வண்டின்னு கத்திருக்கான். இது நாள் வரை சிறுவனுடைய சத்தத்தை கேட்காத அவங்களோ இதை சற்று எதிர்பார்க்காம இந்த பெண்மணி சாமியனுடைய மகிமை கண்டு ஆனந்த கண்ணீர் வெடித்தார். அவர் இருக்கக்கூடிய திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா வணங்கிட்டு இவ்வாறாக பலரினுடைய கர்ம வினை தெரிந்து அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றியமைத்திருக்காரு இந்த சித்தருமைங்க. கணக்கன்பட்டி மூட்டை சுவாமின்னு சொல்லலாம். இவரிடம் யார் வேண்டுமானாலோ யார் சொன்னாலோ போய் அந்த கல் எடுத்து அங்கே போடு இங்கே கூடு கட்டுன்னு தான் சொல்வாராம். ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒருவர் நிலமாங்க இவரிடம் உத்தரவு கேட்க போது கிழக்கு போய் வடக்கு போன்னு சூட்சமமாக சொல்லியிருக்காரு. உத்தரவு கேட்க வந்தவரும் பார்த்தீங்கன்னா 2 நிலம் பார்த்துருக்காரு. அதில் ஒன்று வடக்கில் இருந்திருக்கு, அதில் ஒன்று கிழக்கு பார்த்து இருந்திருக்கு. கிழக்கு போய் வடக்கு போன சுவாமி இதை தான் சூட்சும முறையில் சொல்லியிருக்காரு. மேலும் நிலத்தை வாங்கி வளர்ச்சி நடத்திருக்காங்க. இவருடைய ஜீவ சமாதிக்கு சென்றாலே நிச்சயம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகுதுங்க. இவருடைய அதிர்வலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம். பழனி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. பேருந்து வசதியும் உண்டுங்க. இந்த கணக்கன்பட்டி அழுக்கு மூட்டை சுவாமி சித்தரும் பார்த்தீங்கன்னா முருகனின் மறு அவதாரமாக சொல்லப்படுது. அவர் எங்கிருந்து வந்தார்னு யாருக்குமே தெரியாதா. சிலர் அவர் சீனாவில் இருந்து வந்ததாகவும் சொல்வாங்க. அவர் முகமும் சீனாக்காரர் போலதாங்க காட்சியளிக்கும். அவர் வாழும்போதே பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காரு. பேச முடியாத ஒரு சிறுவனை வாய் பேச வைத்து அற்புதத்தையும் நிகழ்த்தியிருக்காரு. முதல்ல அடிக்கடி பழனி இடுமன்மலை அருகில நடமாடி கொண்டிருப்பாரா. திடீர்னு ஒரு நாள் இடுமன்மலை அருகே பேச்சு மூச்சின்றி கிடந்திருக்காரு. இவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தபோது அவர் இறந்து விட்டார்னு டாக்டர் அறிவித்துட்டாங்க. அன்று மாலையே உயிர்த்தெழுந்து திரும்பி வந்துட்டாராம். இவர் பக்தர்களை எப்போதுமே திட்டிதான் அருள்வாக்கு சொல்வாருங்க. அது சூட்சமமான வார்த்தையாக தான் இருக்கும். நம்ம நேரடியாக அர்த்தம் எடுத்து கொள்ள முடியாது. அவர் எப்போதுமே தோல்ல ஒரு அழுக்கு மூட்டையோடு அலைந்து அதனால் தான் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர்னு பேரும் கூட வந்துச்சுன்னு சொல்லலாம். மேலும் நடிகர் சூர்யா, கார்த்திக் இவங்களெல்லாம் அவங்க நடிகர் ஆவதற்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கிறாங்களாம். அவங்க நண்பர்களோடு 5 பேராக வந்திருப்பதாகவும் கார்த்தியும் அவங்க நண்பர்களையும் இங்கே இருக்கக்கூடிய கல்லை அங்கே எடுத்து போடு, அங்கே இருக்க கல்லை இங்கே எடுத்து போடுன்னு சொல்லியிருக்காராம். பொதுவாக எல்லோருக்கும் அவர் இப்படி சொல்வது விளக்கம்.
அது அவர்களுடைய வாழ்க்கையில் கர்ம வினைகளை தீர்க்கும் செயலுன்னு சித்தரினுடைய காரியமாகவும் நம்புகிறாங்க. இங்கு நடிகர் சூர்யாவை பார்த்து நீ போய் எல்லோரும் சாப்பிட்டு வாங்கி வான்னு சொல்லி இருக்காரு. இப்படி நடிகர் சூர்யா போய் எல்லோருக்கும் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இப்போது 5 பேரும் பெரிய நிலையில் இருக்காங்க. அதே போல் இப்போதும் பல நடிகர்களும் இந்த ஜீவசமாதிக்கு வந்துதான் சொல்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, மனோபாலா, பாக்கியராஜ்னு அவங்களுடைய மனைவியுடன் வந்து சாமி தரிசனம் செய்துட்டு சென்றிருக்காங்க. நடிகர் மட்டும் இல்லைங்க, காவல் அதிகாரிகள், அரசியல்வாதிகள்னு மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கு நம்பிக்கையாக வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பொதுவாகவே இங்கு ஒரு நல்ல அதிர்வலை உணர்வ முடியும். இவர் பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தன்று ஜீவசமாதி. முதல்ல இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நீர் வசதி அவ்வளவு இல்லைங்க. சித்தர் காட்டிய இடத்துல தோண்டிய வற்றாத ஜீவக்கிணறு இன்று இருக்கு. இப்போது பார்த்தாலும் மற்ற இடங்களுக்கு, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் உள்ள வளமையை நீங்கள் நிச்சயம் உணர முடியும். நன்கு பசுமையாக மரங்களும் செடிகளும் தாவரங்களும் வளர்ந்து நிற்குங்க. பார்த்தீங்கன்னா கேட்டது கிடைக்கும்னு பலருமே நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் பௌர்ணமி, அமாவாசை என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. அவர் ஜீவசமாதி அடைந்த புனர்பூச நட்சத்திரன்னு சிறப்பு பூஜைகளும் நடத்துகிறாங்க. இங்கு வருபவங்களுக்கு முழுதும் சன்னதானம் சிறப்பாக நடத்தப்படுது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து கோவிலுக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா பஸ் வசதி இருக்கு. கடங்கன்பட்டி சித்தரை பிடிக்கும்னா ஓம் நமோ சர்க்குருவே போற்றி, நற்பவி ஓம் நமோ சர்க்குருவே போற்றி, நற்பவி ஓம் நமோ சர்க்குருவே போற்றி என்னும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எத்தனையோ பார்த்தீங்கன்னா அவதார புருஷர்கள் இருக்கிறாங்க. நாம் யார் மீது நம்பிக்கை வைப்பதுன்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். இதற்கு மிகவும் சரியான ஒரு விடைனா பழனி கணக்கன்பட்டி சித்தர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா துளி அளவு சந்தேகம் இல்லாமல் இவரை நம்ம நம்பலாம். இவர் வாழ்ந்தபோது பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தத்தையும் தந்துட்டு தான் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜென்மத்து பாவங்களை, தோஷங்களை மூட்டை சாமிகள் நீக்கி அருள் புரிந்து வராருன்னு நம்புகிறோம். நம்மள பலரும் எதையும் எளிதில் நம்ப மாட்டோம். அப்படி நம்பால கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகள் அருளை தவற விட்டவங்க லட்சக்கணக்கானவங்க. சாதாரண மகான், நல்ல சரித்திரங்கள் பல படைத்து விட்டு சென்றிருக்கக்கூடிய யுக புருஷர், கடவுளின் அவதாரம் அவர். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பழனி சுற்றுப்பகுதியில் நடமாடிய மகத்தான இந்த மகான் பார்த்தீங்கன்னா மானுட ரூபத்தில் வாழ்ந்த கடவுள்னு சென்று வழிபட்டு வரான். அவர் வாழ்ந்த விதம், பக்தர்களிடம் பழகிய விதமும், பக்தருடைய கர்ம வினைகளை தீர்த்த விதன்னு அனைத்தும் வித்தியாசமானதாகவும் அத்தனையும் செய்துட்டு அவர் சாதாரணமாகவே இருந்திருக்காரு. அதனால்தான் என்னவோ நிறைய பேர் அவரை நம்ப மறுத்துக்கிறீங்க. அவருடைய உருவ அமைப்பும் மக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்க. சராசரி உயரம், பரட்டைத்தலை, அதை சுற்றி முண்டாசத்தோடு, அதோடு மலிக்கப்படாத முகம், பச்சை நிற சட்டை அணிந்து உலாவியவரை முதன்முறையாக பார்த்தவங்க இவரை போய் எப்படி வணங்குவதுன்னு மலைத்திருக்காங்க, குழம்பியிருக்காங்க, மறுகையும் நின்றிருக்காங்க. ஆனால் மூட்டை சுவாமிகளுக்கு தன்னை நாடி வந்த ஒருவரின் அனைத்து ஜென்ம பிறப்பு இறப்பு பாவ புண்ணியங்களை விடாது துரத்தும் வினைகளும் தெளிவாக தெரிந்திருக்கு. அந்த வினைகளை விரட்ட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையும் கொடுத்துருக்காரு. சிலரிடம் பார்த்தீங்கன்னா மண் வெட்டி கொடுத்து மண் தோண்ட சொல்வார். சிலரிடம் பள்ளமாக இருக்கும் குழிகளை மூட சொல்வார். சிலரிடம் கற்களை எல்லாம் பொறுக்கி ஓரிடத்துல குவித்து போட சொல்வார். சிலரிடம் சாக்கடை தண்ணீரை சரி செய்ய சொல்வார். பெரிய பாறாங்கலை கொஞ்சம் தூரத்துக்கு புரட்டி போடுன்னு கூட சொல்லியிருக்காரு. சிலரிடம் வடக்கே போய் தெற்கே போன்னு, சிலரிடம் கிழக்கில் போய் மேற்கே வான்னு சொல்லியிருக்காரு. மேலும் இவர் பார்த்தீங்கன்னா சிலர் அருகில் அழைத்து வைத்து கொண்டு அன்பாகவும் பேசியிருக்காரு. கருணையோடு பார்ப்பாருங்க. சிலரிடம் போயிடாடி வாங்கிட்டு வா என்பாராம். சிலரிடம் எனக்கு பசிக்கிறது சாப்பாடு வாங்கித்தான்னு கேட்டிருக்காருங்க. வெகு சிலருக்கு அவரை தன்னை பழனி முருகன் ஆகவே உருமாற்றி காண்பித்து இருக்காராம். இப்படி எந்த உத்தரவிட்டாலும் அவை மக்களின் கர்ம வினைகளை விரட்டினார்னே காலப்போக்கில் தான் இந்த உண்மையை மக்கள் உணர்ந்திருக்காங்க. பிறகுதான் மூட்டை சாமிகளை நோக்கி தினம் நூற்றுக்கணக்கான படையெடுத்து அதன் தொடர்ச்சியாக அவரை பற்றிய விவரங்கள் பற்றினா
தற்போது பரவிட்டு வருதுங்க. இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் பார்த்தீங்கன்னா தை மாத பௌர்ணமி என்று சிறப்பான பூஜை நடந்திருக்கு. இந்த பூஜையிலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதும் இங்கே சிறப்பான அன்னதானமும் அளிக்கப்பட்டிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.